அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா பெருமானாருக்கு வழங்கப்பட்ட பெரிய அருட்கொடைகளில் வேறு உபகாரங்களில் ஆகச் சிறந்தது தலையானது அல் ஃபாத்திஹா. சொல்வார்கள் அல்லவா, குர்ஆனுடைய ஒட்டுமொத்த 6000 சில்லறை வசனங்களின் கருத்தும் அல்ஹம்து சூராவுக்குள் அடக்கம் என்று சொல்வார்கள். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் கிதாப் என்று பெயர். அப்படின்னா இந்த வேதத்திற்கு தாய், இந்த குர்ஆனுக்கு தாய் எதுவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்ததை அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நாம் உங்களுக்கு தந்தோம். இது சூரத்துல் ஃபாத்திஹாவை சுட்டி காட்டித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பிரபலமான சஹாபாக்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலமான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னும் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், ஸபீத் ரஹிமஹுல்லாஹ், அத்தனை பேருடைய கருத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை சிறப்புப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு அதை வழங்கியதை பற்றி அல்லாஹ் சொன்ன வசனம் தான் இது. இதுல ஒரு வார்த்தை வருது, மசானி. மசானின்னா 2 பொருள். ரெட்டை அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் திரும்ப திரும்ப வரக்கூடியது, ஓதப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறோம். இதை ஏன் ரெட்டை அப்படின்னு, திரும்ப திரும்ப அப்படிங்கிறது, மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் இல்லை. எல்லா தொழுகையிலும் இருக்கிறது, எல்லா ரகாத்துகளிலும் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும் என்பதனால் சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அல்லது இரட்டை என்றெல்லாம் பொருள் வருகிறது. இந்த பெயர் வந்ததற்கு 2வது ஒரு காரணம், அது எப்போதுமே அதற்கு பிறகு ஒரு சூறாவை சேர்த்து ஓதப்படும். தொழுகையில் பெரும்பாலும் முதல் 2 ரக்காத்துகளை சொல்லுகிறோம், குறிப்பாக ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைகளில் அதை சேர்த்து ஓதுகிறோம். அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டு இன்னொரு சூறாவும் ஓதப்படுகிறது. அல்லது திரும்ப திரும்ப இரட்டை என்பதற்கு இன்னொரு பொருள், அல்ஹம்துலில்லாஹ்ல இருந்து இய்யாக நஸ்தஈன் வரைக்கும் இதெல்லாம் பூரா இறைவனுடைய புகழ் சார்ந்த வசனங்கள். அவன் ஆழத்தை படைத்தவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மறுமை நாளின் அதிபதி, அவனையே வணங்குகிறோம், அவனிடத்தில் உதவி தேடுகிறோம். இதெல்லாம் இறை புகழ். அதுக்கப்புறம் எஹ்தினாவுல இருந்து வலந்தாலின் வரைக்கும் துஆ. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா 2 கருப்பொருளை தாங்கி இருக்கிறது. ஒன்று இறை புகழ், இன்னொன்று இறை வேண்டல், இறைவனிடத்திலே வேண்டுதல். என்னை எப்படி புகழ வேண்டும் என்று ரப்பே சொல்லித் தருகிறான். அதுதான் நஸ்தஈன் வரைக்கும். என்னிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்றும் ரப்பே சொல்லித் தருகிறான். அதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல இருந்து வலந்தாலின் வரைக்கும். இந்த சூரா பல்வேறு தனிச்சிறப்புகளை உடையது. அதனால் தான் இதை பிரித்து மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற 7 வசனங்களை உங்களுக்கு கொடுத்தோம் என்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா சூறாக்களையும் போல இறங்கவில்லை, 2 தடவை இறங்குச்சு. வானத்தில இருந்து ஒரு சூறா இறங்குவதென்றால் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க, ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அது மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா 2 தடவை இறங்கியதாக இருக்கிறது ஹதீஸுகளில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல குர்ஆன் இறங்க ஆரம்பிச்சப்போ, ஆரம்ப கட்ட வஹி என்று சொல்லுகிறோமே, அந்த வஹியின் போது ஒரு தடவை மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கியது. இன்னொரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா மதீனாவிலே வைத்து இறங்கியது. இப்ப மக்காவிலும் இறங்கியது, மதீனாவிலும் இறங்கியது, 2 தடவை இறங்கியதால் இதற்கு மதானி, திரும்ப திரும்ப என்ற அர்த்தம். திரும்ப திரும்ப இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய 7 வசனங்களை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று பொருள். அல்லது இரட்டையான வார்த்தைகள் அமைப்புகளை கொண்டது.
அல்ஹம்துலில்லாஹி ஒரு வார்த்தை, அர்த்தமே முடிஞ்சிடும் அதோட. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன் என்பது இன்னொரு பார்ட்டு, அவன் அகிலத்தார்களை படைத்த ரப்பு. இது போலவே எல்லா வசனங்களையும் நீங்கள் இரண்டு கூறாக பிரிக்கலாம், பொருள் தனித்தனியாக வரும். அர் ரஹ்மான் என்பது ஒரு பொருள், அர் ரஹீம் என்பது இன்னொரு பொருள். அர் ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் நல்லவர், கெட்டவர், காஃபிர், முஸ்லிம், பொல்லாதவர் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவனுக்கு பேர் ரஹ்மான். மறுமையில் தன்னுடைய விசேஷமான தன்னை ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு மட்டும் கருணை செய்கிறான், கிருபை செய்கிறான். இதற்கு ரஹீம் என்று பொருள். வசனத்தை பிரித்தால் இரண்டாக உடைபடும், இரண்டும் பொருள் தரும். மாலிக் யௌமித்தீன், மாலிக் என்றால் அவன் முதலாளி, எஜமான், ஓனர், உரிமையாளன் என்றெல்லாம் அர்த்தம் மாலிக் என்பதற்கு. யௌமுத்தீன் தீர்ப்பு நாள், யௌமுத்தீன் கூலி கொடுக்கும் நாள். இரண்டையும் சேர்த்தாலும் பொருள் தரும், பிரித்தாலும் பொருள் தரும். இய்யாக நஅ்புது ஒரு பார்ட், இய்யாக நஸ்தஈன் இன்னொரு பார்ட். இய்யாக நஅ்புது உன்னையே வணங்குகிறோம் என்று பொருள், இய்யாக நஸ்தஈன் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று பொருள். இப்படியே நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை வாசக அமைப்பிலே இரண்டாக பிரிக்க முடியும். எனவே இரண்டான வசனங்களை நாம் உமக்கு நபியை வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லுகிறான். இத்தனை சிறப்புகளையும் தாண்டி நிறைய சிறப்புகளை அது வைத்திருப்பதால் அநேகமா ஒரு முஸ்லிமுடைய வாயில மௌத்தா போற வரையும் இந்த சூறா ஓதப்பட்ட மாதிரி குரான்ல எந்த சூறாவும் ஓதிக்க மாட்டோம். அல்ஹம்து சூறா ஓதன மாதிரி, அதாவது அன்றாட தொழுகையாளிகள், அவ்வப்போது தொழுகையாளிகள், ஜும்மா தொழுகையாளிகள், ரம்ஜான் தொழுகையாளிகள், பெருநாள் தொழுகையாளிகள், இப்படியெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கிறோம் இல்லையா தொழுகையாளிகள்ல. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா வாயில வரும். சூரத்துல் ஃபாத்திஹாவை முஃமின்கள் கியாமத்து வரை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனில இருக்கக்கூடிய 114 அத்தியாயம் இருக்கிறது குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆன்ல உள்ள அத்தனை சூறாக்களை விடவும் சிறந்த சூறா ஒன்று சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லணும். குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த சூறாக்கள்ல எல்லா சூறாவையும் அந்த சூறாவுக்கு என்ன பேரோ அந்த பேரு அந்த சூறாவுக்குள்ள வரும். இப்ராஹிம் அப்படின்னா சூரா இப்ராஹிம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வருவாங்க. சூரா அன்-நூர் அப்படின்னா உள்ளுக்குள்ள நூர் அப்படிங்கிறது வரும். சூரா பக்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ள பக்ராங்கிறது வரும். குர்ஆனுக்கு பெயராக வைக்கப்பட்டு சூறாவுக்குள்ள வராதது 3 சூறா தான். ஒன்று ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹான்னு பேரு, ஆனா ஃபாத்திஹாங்கிற வார்த்தை அந்த சூறாவுக்குள்ள இருக்காது. ரெண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரா. இஹ்லாஸ்னு சூறாவுக்கு பேரு, ஆனா சூறாவுக்குள்ள இஹ்லாஸ்ங்கிற வார்த்தை இருக்காது. மூணாவது அல் அம்பியா, நபிமார்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் 17வது ஜுஸுல வருது. நபிமார்கள் அத்தியாயம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த சூறாவுக்குள்ள அல் அம்பியான்னு வார்த்தை இல்லை. திருக்குறான்ல 114 சூறாக்கள்ல இந்த 3 சூறாக்களை நீக்கிட்டு நீங்க 111 சூறாவை பார்த்தீங்கன்னா 111 சூறாவிலையும் சூறாவுக்கு என்ன பேரோ அது குர்ஆனுக்குள்ளே வரும், அந்த சூறாவுக்குள்ளே வரும். நீங்கள் எந்த சூறாவை எடுத்தால் ஒரு அழுது பிறப்பில் ஃபலக்குங்கிறீங்க, சூரத்துல் ஃபலக்குன்னு பேரு, ஃபலக்கு உள்ள வந்துடும். சூரா அன்-நாஸ்னு பேரு, ஒரு அழுது பிறப்பில் நாசுக்குள்ள அது வந்துடும். எதுவாக இருந்தாலும் அந்த சூறா கண்டிப்பாக வந்துவிடும். சூரத்துல் காஃபிரூன்னு பேரு, பொரியா ஐயுகல் காஃபிரூன்னு வந்துடும். சரி, விதிவிலக்கு பெற்ற சூறாக்கள்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று. ஃபாத்திஹா திறவுகோல், சாவி, திறப்பு, இப்படி எல்லாம் அர்த்தம். வெற்றின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. சரி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் திருக்குர்ஆனுடைய சூறாக்களிலெல்லாம் ஆக குர்ஆனுடைய உயர்ந்த சூறா என்று வருகிறது. திருக்குர்ஆனை பொறுத்தவரை நான் குர்ஆனை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க, முடிஞ்சது. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி வேற எந்த சூறாவையும் அல்லாஹ் சொல்லலை. இது ரொம்ப சிறப்பா இருக்க போய் தான்
அதாவது ஒருத்தரை பத்தி நிறைய விஷயம் இருக்கலாம். ஒரு பையனுக்கு நாம சின்னதுல இருந்து என்னென்னமோ பண்ணியிருப்போம். அவர் ஏதாவது சொல்லி காட்டும் போது உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் பாரு. என்னன்னா அவனுடைய லைஃப்ல இதுவரையும் கடந்ததுல அது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும். ஒரு பெண்ணுகிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலையான்னு கேட்பாரு. லைஃப்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எது பெரிய விஷயமோ அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். மீதி எல்லாம் மற்றபடி எல்லாமே அவனுக்கு வந்து துணி வாங்கி கொடுத்தது, சாப்பாடு போட்டது எல்லாமே அவரா தான் இருப்பாரு. லைஃப்ல நடந்த ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்லி காட்டுவார். அந்த மாதிரி அல்லாஹ் நான் குர்ஆனை கொடுத்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவே கொடுத்தேங்கிறான். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிற எல்லா சூறாக்களையும் விட சிறந்தது என்பதை அல்லாஹ் இதன் வழியாகவே அவர்களுக்கு சொல்லி தருகிறான். இது ரெண்டு சிறப்பாச்சு. எல்லா சூறாக்களை விட உயர்ந்ததுன்னு ஒண்ணு, இதை கொடுத்தேன்னு வேற எந்த சூறாவையும் ரொம்ப சொல்லலைங்கிறது ஒண்ணு. மூணாவது என்னன்னா சமீபத்தில் சொன்னது, ஏற்கனவே 2 தடவை இறங்கிய சூறா, வேற எந்த சூறாவும் 2 தடவை இறங்கல. சில ஆயத்து இறங்கி இருக்கு, 2 தடவை இறங்கி இருக்கு. தஃசீருடைய கிதாபுகள்ல தஅத்துதுன் நுஸூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்கியது பல தடவை, ஒரே ஆயத்து இறங்கி இருக்கலாம். ஒரு சூறா ஃபுல்லா அப்படியே ஒரு தொகுப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் முழு சூறாவும் உலகத்துல 2 தடவை இறங்கினது அப்படிங்கிறது இது மட்டும்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் இதை பிளஸ் பாயிண்டா ஏன் சொல்றான்? நான் உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இடைவிடாமல் தங்களுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து எல்லா தொழுகையிலையும் அவர்கள் ஓதியது இந்த ஒரு சூறா மட்டும்தான். எந்த ஒரு நேரத்திலேயும் இந்த சூறாவுடைய இடத்தில் இன்னொரு சூறாவை வைக்கல. வச்சிருந்தா அது நிறைய சட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வாசல் திறந்து விடும். வஃபாத் வரைக்கும் தொழுகையில அல்ஹம்து சூறாவுடைய இடத்துல இன்னொரு சூறாவை ஓதல. நிறைய மார்க்க சட்டங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா அது, ரசூலுல்லாஹ் இதையும் பண்ணியிருக்காங்க அதையும் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்கும். ஆப்ஷன் நிறைய இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா விஷயத்துல வாழும் காலம் எல்லாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ரப்பிடம் இருக்கிற போது இந்த சூறாவினுடைய இடத்தில் ரசூலுல்லாஹ் வேறு சூறாவை வைக்கல. ஆனா வளர்ந்தாலினுக்கு அப்புறம் தான் வேற என்ன வேணாலும் தெரிஞ்சதெல்லாம், எந்த சூறா வேண்டாலும் எந்த ஆயத்து வேண்டுமானாலும், சில நேரம் ஒரு ஆயத்து, சில நேரம் 2 ஆயத்து, சுமூதொழில் சுமார் 40 ஆயத்து, 20 ஆயத்து, இப்படி எல்லாம் ஓதிருக்காங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவின் இடத்தில் எந்த காலத்திலேயும் இன்னொரு சூறாவை கொண்டு வந்து வைக்கவில்லை. காரணம், இதுல இருக்கிற மகத்தான கூடியும் அதிலே உள்ள கருத்தும் திருக்குர்ஆன்ல வேற எந்த சூறாவிலையும் கிடையாது. எல்லா சூறாவையும் உள்ளடக்கியதை போன்று உள்ள ஒரு வசனம். அதனால இதுக்கு வந்து மாற்றாக வேற ஒரு சூறாவை வைக்கணும். அதனால சூரத்துல் ஃபாத்திஹா இந்த எல்லா சிறப்புகளையும் பெறுகிறது.